ආයුබෝවන් வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும். அவள் அவளாகவே இருக்கிறாள். அவளில் மொழியும் உடையும் மாத்திரமே வேறுபட்டது. மக்களை பிரித்து வைப்பதற்கு பல காரணங்கள் உள்ள பொழுதிலும் மக்களின் நெருக்கமாக கொண்டு வருவதற்கு அவர்களிடையான தொடர்பாடல் மாத்திரமே ஆகும். சதுர கிலோமீட்டர்கள் கொண்ட இந்த சிறிய தீவில் 2 பிரதான மொழிகளை பேசும் 22 மில்லியன் மக்கள் இன்னும் ஒருவருக்கொருவர் தொலைவில் வாழ்கின்றனர். அத்தகைய இந்த சிறிய தீவின் பொருளாதார வளர்ச்சி, கலாச்சார வளர்ச்சி போன்ற மனித மற்றும் சமூக வளர்ச்சியில் எந்த அளவு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியது? பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் இந்த நாட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கையை பேணுவதற்காக மேற்கொள்ளப்படும் சிறந்த பணியானது மேலும் விரிவுபடுத்தி இன்று வரை இனங்களுக்கிடையே நட்பை வலுப்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகின்றது. அது தேசிய மொழிகள் பிரிவின் பரந்த ஈடுபாட்டினை அடிப்படையாக கொண்டுள்ளது. இருளை சபிக்காமல் ஒருவருக்கொருவர் அடையாளம் கண்டுகொள்ளவும் இதயங்களை வெல்லவும் தேசிய மொழிகள் பிரிவின் மேற்பார்வையில் இது மேற்கொள்ளப்படுகின்றது. இனங்களுக்கிடையிலான இடைவெளிக்கு காரணம் ஒருவருக்கொருவர் மொழி மற்றும் தொடர்பு ஊடகம் பற்றிய புரிதல் இல்லாமல் என்பதை உணர்ந்த அரசாங்கம் இந்த இடைவெளியை நீக்குவதற்கு அரசாங்கம் பல சட்ட நடைமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதனை எமது நாட்டின் அடிப்படை ஆவணமாக அரசியலமைப்பிலும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. රාජ්‍ය භාෂා ප්‍රතිපත්තිය ගැන ඔබ අහලා තියෙනවද? ඒ මොකක්ද කියලා දන්නවද? හොඳයි. රාජ්‍ය භාෂා ප්‍රතිපත්තිය ගැන ඔබ අහලා නැත්නම් ඒ ගැන පොඩි පැහැදිලි කිරීමක් මම කරන්නම්. රාජ්‍ය භාෂා ප්‍රතිපත්තිය අනුව සෑම ශ්‍රී ලාංකිකයෙක්ටම තමන්ට අවශ්‍ය සේවාවන් හෝ කාර්යයන් සෑම රාජ්‍ය ආයතනයකින්ම තමන්ගේ භාෂාවකින් ලබා ගැනීමට හැකි විය යුතුයි. තමන්ගේ භාෂාවෙන් කිව්වේ සිංහලෙන්, දෙමළෙන්, එහෙමත් නැත්නම් ඉංග්‍රීසි භාෂාවෙන්. அரச கர்ம மொழி சிறப்புரிமையை அமல்படுத்துவது 1978 ஆண்டு இலங்கை சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் 4வது அத்தியாயத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. 13வது அரசியலமைப்பின் பிரகாரம் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகள் இலங்கையின் அரச கர்ம மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் 22(1) உறுப்பினருக்கு அமைவாக சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகள் நிர்வாக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மொழியிலும் ஏனைய மாகாணங்களில் சிங்கள மொழியிலும் பொது பதிவுகளை வைக்கப்பட வேண்டும். 25வது அரசியலமைப்பின்படி மொழிகளை பயன்படுத்துவதற்காக அரசாங்கமானது வசதியாக்கல்களை மேற்கொள்ள வேண்டும். 13வது அரசியலமைப்பின் 18(1), 18(2) ஆகிய இரு சட்டவாக்கத்திற்கு அமைவாக சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகள் அரச கர்ம மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 19வது அரசியலமைப்பு ஊடாக சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளை தேசிய மொழிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. 2019 நவம்பர் முதல் அரச கர்ம மொழிகள் கொள்கையை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு வழங்கப்பட்டது.
2020 செப்டம்பர் மாதத்தில் அரச கர்ம மொழிக் கொள்கையை அமல்படுத்துவதற்கான பொறுப்பு பொதுச் சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு 2177/27 என்ற அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலமாகவும், மீண்டும் 2022 அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் இலக்கம் 2281/41 27 மூலம் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டது. நாட்டின் முன்னேற்றத்துக்காக இந்த சட்ட விதிகளை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு தற்பொழுது தேசிய மொழி பிரிவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதை எளிதாக்குவதற்காக அரச கர்ம மொழிகள் திணைக்களம், அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழு, தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் இந்த நிறுவனங்கள் நிறுவப்பட்டுள்ளதோடு வெவ்வேறாக காணப்பட்ட போதும் ஒரே நோக்கங்களுடன் இந்த ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அதற்கான பல பொறுப்புகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் உரியவாறு கண்காணித்து மிகவும் பயனுள்ள மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தப்படும் பொறுப்பு பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் சார்பில் தேசிய மொழி பிரிவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆயிரத்தி 1956 அரச கர்ம மொழிகள் திணைக்களம் தொடங்கப்பட்டது. பொதுமக்கள் தங்களுக்கு விருப்பமான மொழியில் சேவைகளை பெறுவதை உறுதி செய்ய முக்கியமாக அரசாங்க உத்தியோகபூர்வ மொழிபெயர்ப்பு சேவைகளை வழங்குதல், அரசு ஊழியர்களின் மொழித்திறனை மேம்படுத்தல் மற்றும் மொழி தேர்ச்சியை மேம்படுத்தல், அரசு அதிகாரிகளின் மொழி தேர்ச்சி மதிப்பீட்டாளராகவும், சொற்களஞ்சிய தயாரித்தல், மொழி உரை புத்தகங்கள் மற்றும் அகராதிகளின் தொகுப்பு, மொழித்திறன் கொண்ட சமுதாயத்தை கட்டியெழுப்பும் மொழி மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டங்களும் திட்டமிடப்பட்டுள்ளன. அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழு 1991 ஆண்டின் 18ஆம் இலக்க அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழு சட்டத்தால் நிறுவப்பட்ட அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழு. அரச கர்ம மொழிகளின் பயன்பாட்டுக்கான வழிகாட்டல்களை பரிந்துரை செய்தல் மற்றும் அரசியலமைப்பின் 4வது அத்தியாயத்தில் உள்ள விதிகளை கண்காணித்தல் மற்றும் மேற்பார்வை செய்தல். அரசியலமைப்பின் 18வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள மொழியின் பயன்பாடு அரசியலமைப்பின் 4வது அத்தியாயத்தின் தன்மை மற்றும் நோக்கத்துடன் ஒத்துப்போகிறது என்பதை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து செயற்பாடுகள் மற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளல். அரச கர்ம மொழிகள் மதியிடல், ஊக்குவிப்பு மற்றும் அவற்றின் நிலை, சமத்துவம் மற்றும் பயன்பாட்டுவதற்கான உரிமையை அங்கீகரித்தல், பராமரித்தல் மற்றும் மேம்படுத்தல். தமது விசாரணைகளை மற்றும் பெறப்பட்ட முறைப்பாடுகளுக்கு பதிலளிப்பது ஆகிய இரு வகைகளில் விசாரணைகளை மேற்கொண்டு இந்த சட்டத்தின் விதிகளில் வழங்கப்பட்டுள்ளபடி தீர்வுகளை மேற்கொள்ளுதல் ஆகிய இலக்குகளை நனவாக்க அதன் பணியை தொடங்குதல். தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் 2007 ஆண்டின் 26ஆம் இலக்க தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன சட்டத்தால் நிறுவப்பட்ட தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் இன்று வரை அரசு சேவையின் அனைத்து நிலைகளையும் உள்ளடக்கும் வகையில் பல மொழி கற்கநர்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் அரசு அலுவலர்களுக்கு இருமொழி திறனை வளர்ப்பதற்கான திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தியுள்ளது. மேலும் வெளிநாட்டு மொழிகளிலும் கற்பிக்கப்படுகின்றன. අදාර එක්සෑම් එක දවසට එදාර මිස් කියනවාල දැන්විලු ගන්න සිංහල ගණන් ළමයි ටිකක් මතකද අපි ක්‍රියාකාරකම් කරද්දී මිස් කිව්වේ ඒගොල්ලොත් එක්ක අපි එකතු වෙන්න ඕන හින්දා ඒගොල්ලෝ අපේ සිංහල ප්‍රශ්න අහන්න ඕන, අපි ඒගොල්ලන්ගෙන් තමිල් ප්‍රශ්න අහන්න ඕන කියලා.
ඇයියනේ එදා අපි ගොඩක් සතුටුනේ මතක නැද්ද? ඊට පස්සේ අර විභාගෙ ලියලා අන්තිම දවසේ අර අපේ උත්සවයේ තිබ්බ දවසේ අපි දෙමළ විදියට නැටුවා, ඒගොල්ලෝ සිංහල විදියට සින්දු කිව්වා, අපි ගොඩක් සතුටු වුණානේ. ඔව් ඉතින් අන්න ඒ වගේ දේවල් එක්ක මේ පාඨමාලාව හරහා අත්දැකීමක් වගේම ජීවිතේට වටිනාකමක් නේද? பூ போல திறக்கும் பால் போல சிறக்கும் மான் போல துள்ளும் தேன் போல இதயத்தை அள்ளும் மல்வாகி பதே கிரிவாகி நஹே முவாகி பானி நீ ஹதவத். இந்த நிறுவனங்கள் மற்றும் செயல்பாடுகள் அனைத்தும் தேசிய மொழிகள் பிரிவால் கண்காணிக்கப்படுகின்றன. அதற்காக எம்மை போன்ற பல்லின பண்பாட்டு சமுதாயத்துக்கு இது இன்றியமையாத பணி என்பதை அறிந்தமையினால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் அயராத முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மொழி இடைவெளியை நீக்குவதற்கு பல்வேறு திட்டங்களை இந்த நிறுவனங்கள் மற்றும் செயற்பாடுகள் அனைத்தும் தேசிய மொழிகள் பிரிவால் கண்காணிக்கப்படுகின்றன. அதற்காக எம்மை போன்ற பல்லின பண்பாட்டு சமுதாயத்துக்கு இது இன்றியமையாத பணி என்பதை அறிந்தமையினால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் அயராத முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மொழி இடைவெளி நீக்குவதற்கு பல்வேறு திட்டங்கள் கண்டறிய இந்த பிரிவு பெரும் முயற்சி எடுத்து வருகிறது. இதற்காக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் பங்களிப்பை பெற்று நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகின்றன. மேலும் இலங்கை பிரஜைகள் மொழிகள் பிரச்சனைகள் பற்றி முறையிடுவதற்கும் மொழிகள் பாவனையில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் மொழியின் பயன்பாடு தொடர்பாக விசாரணைகள் செய்வதற்கும் ஒரு மொழியின் அழைப்பு மத்திய நிலையத்தை பராமரிக்கின்றார்கள். இந்த சேவையானது 3 மொழிகளிலும் வாரத்தில் 5 நாட்களும் 1956 என்ற துரித இலக்கத்தின் அழைப்பின் மூலம் இந்த சேவையானது 3 மொழிகளிலும் வாரத்தில் 5 நாட்களும் 1956 என்ற துரித இலக்கத்தை அழைப்பதன் மூலம் இச்சேவையானது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையும். இந்த நோக்கத்திற்காக தகுதியான உத்தியோகத்தர் குழாம் பணியாற்றுவதோடு பெறப்படும் சகல முறைப்பாடுகளும் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்படுகிறது. ආයුබෝවන් භාෂා අමුතුම් මධ්‍යස්ථානය. வணக்கம், மொழிகள் அழைப்பு மத்திய நிலையம். உங்களுக்கு எவ்வாறு உதவுவது? Welcome to the Languages Call Center. How can I help you? Examination training. மேலும் மாகாண மட்டத்தில் அரசுக்கர மொழியை நடைமுறைப்படுத்துவதற்காக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இந்த பயிற்சி நிலையங்களில் கிளிநொச்சி மற்றும் மட்டக்களப்பில் இயங்கி வருகின்றன. உலகின் ஒரு அழகான தீவாக இருப்பதால் எம்முடன் ஒன்றிணைய பல காரணங்கள் உள்ளன. உலகில் 2 வகையான மனிதர்கள் மட்டுமே உள்ளனர், அதாவது பெண்ணாகவும் ஆணாகவும் மட்டுமே. இதுவரை காலமும் இனங்களாக பிரிவினைக்கு காரணமாக பயன்படுத்தப்பட்ட மொழி தடையை எதிர்காலத்தில் இலங்கையில் இருந்து ஒழிப்போம். ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே நோக்கம் என இலங்கையராக ஒன்றிணைந்து எழுச்சி பெறும் யுகத்தை உருவாக்குவதே தேசிய மொழிகள் பிரிவின் ஒரே நோக்கமாகும்.